ஓகே. ஸோ அப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து ஐ ஐ ஐ மஸ்ட் தேங்க் டு நம்மளோட டாக்டர் அக்தா கன்வாலா. ஓகே. எக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவரோட ட்ரைனிங்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் ஐ வாண்ட் டு ஷேர் டு எவ்ரி ஒன். நீங்கள் வெளியில் போயிட்டு யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும் போது நீங்கள் ஆல்வேஸ் கேன் டாக் அபவுட் இந்த 5 Ds ஆஃப் லைஃப். இது வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப்ல. ஓகே. ஏன்னா நீங்க போய் அப்ரோச் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஆயுர்வேதாவோ இல்லை விற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டாடணும். ஓகே. அபவுட் தியர் லைஃப் ஸ்டைல். அப்போ இன்னைக்கு இந்த 5D ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது இந்த 5Dன்னு சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஹெல்த், லைஃப் ஸ்டைல், லஞ்சிவிட்டி. ஓகே. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டைஜஷன் அன்டில் இறக்குற வரைக்கும், டைஜஷன், டித்தாக், டிசீஸ், டிசபிலிட்டி அண்ட் டெத். இதுதான் அந்த 5D. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைஜஷன். ஓகே. டைஜஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெல்த். அதாவது ஒரு குழந்தைய பிறக்கும் போது நம்மளுக்கு ப்ராப்பர் டைஜஷன் இருந்து டித்தாக்ஸ் நடக்கும் போது தான் அவங்க வந்து வளருவாங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த ஏஜ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாரும் குழந்தை ஜேர்னி அது கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ அப்போ ஒரு குழந்தையா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டைஜஷன் ஈஸியாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையா இருக்கும் போது ஆஸ் அ பேபி நம்ம என்ன நம்மளோட உணவு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல், பால், இதுதான். ரைட். ஸோ அதனால வந்து ப்ராப்பர் டைஜஷன் கிடைக்கும். தென் அப்போ நம்ம க்ரோ பண்ணுவோம். பட் ஒன்ஸ் நம்ம க்ரோ பண்ணோன்னே என்ன நடக்கும்னா வாய்க்கு நாக்குக்கு ருசி வந்தோடனே தென் நம்ம வந்துட்டு அதை தேடி அதுக்கு அடிமையாயிருவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இஸ் யூ வாட் யூ டைஜஸ்ட். ஓகே. ஸோ அப்போ வந்து புவர் டைஜஷன் லீட் டு டாக்ஸின் பில்டப். என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு பேபியா இருக்கும்போது ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். ஏன்னா இஸ் த ஃபுட் செல்ஃப் இஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸின் எதுவுமே இருக்காது. பட் க்ரோ பண்ணோன்னே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து புவர் டைஜஷன் எண்ட் அப் இன்டு டாக்ஸின் பில்டப். ஸோ அப்போ டைஜஷன் சொல்லும் போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ ஸோ அந்த நல்ல டைஜஷன் அது வந்து உங்களுக்கு எனர்ஜி, இம்யூனிட்டி கொடுக்கும். ஓகே. ஈவன் ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து நீங்க சாப்பிட்டு அது ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ணி டித்தாக் பண்ணா அது கூட பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப டைஜஷன் ப்ராப்பரா இருந்துட்டு தென் ப்ராப்பர் டித்தாக்ஸ் இருக்கணும். ஓகே. இப்போ இந்த டித்தாக்ஸ் இருந்தால் தான் நம்ம க்ரோ பண்ணுவோம். ஏன்னா பழசு வெளியாகி நியூ திங் உள்ளுக்கு வரணும். அப்போ பாடி நேச்சுரலி கிளீனிங் சிஸ்டம் நடக்கும் அண்ட் ரிமூவ் டாக்ஸின். அப்போ புவர் டித்தாக் லீட் டு இன்ஃப்ளமேஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா அதாவது இன்னைக்கு நீங்க எஸ்பெஷலி மலேசியன் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 5 வாட்டி சாப்பிட்றோம். ஆனால் ஒரு வாட்டி தான் நம்ம வந்து பிக் ஜாப்க்கு போகிறோம். அதாவது டாக்ஸின் சரியா ரிமூவ் பண்ணல அப்படின்னா புவர் டித்தாக் அதுதான் லீட் டு டாக்ஸின் இன்ஃப்ளமேஷன். அப்போ இன்னைக்கு வந்து ப்ராப்பர் டித்தாக்ஸ் இருந்தால் தான் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். ஓகே. அப்போ குடலை சுத்தப்படுத்தினாதான், குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து வி கேன் கோ இன் டு ஃப்ரீ டிசீஸ் வேர்ல்ட். ஆனால் இன்றைக்குள்ள லைஃப் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட் பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் பேஸ்ன்னு சொல்லும் போது பிகாஸ் த லைஃப் ஸ்டைல் மூவிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்பீட். ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அதாவது முன்னெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபிஷ் இட் ஸ்லோ ஃபிஷ்னு, சாரி பிக் ஃபிஷ் இட் ஸ்மால் ஃபிஷ்னு. பட் இன்னைக்கு உலகத்தில் வந்து ஃபாஸ்ட் ஃபிஷ் இட் ஸ்லோ ஃபிஷ் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு 1 minute. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஸ்பீட்ல போற வசி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ப்ரொசஸ் ஃபுட் டேன் லீட் டு புவர் டித்தாக்ஸ். அப்போ புவர் டித்தாக்ஸ் நடக்கும் போது தான் வி எண்ட் அப் இன்டு டிசீஸ், வியாதியில போய் விடுறது. இப்போ வியாதியில விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வர்ற முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து சரியான டைஜஷன் அண்ட் சரியான டித்தாக்ஸ் பண்ணாத வச்சுதான் நம்மளை போய் வியாதியில விடுறது. அண்ட் இப்போ இந்த வியாதி வந்து திடீர்னு வராது. உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓகே. ஒரு வியாதி வர்ற மணிக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு சுகர் லெவல் ஹை ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்ணு பார்வை பாதிக்கும். அடுத்தது வந்து உடம்புலாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வீக்கா இருக்கும், டயர்டா இருக்கும். அப்ப இதெல்லாம் சிக்னல். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாக்கா தேன் அது ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்ப இந்த சிக்னலை நம்ம
அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்பியர். அப்ப நம்மளோட டிசீஸ் உள்ளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாடி வார்னிங் சிக்னல், ஸோ லைஃப் டிசீஸ் அலாம் ஃபார் சேஞ்ச். அப்பனா ஐஎம்சி இப்போ பாபி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால ஐஎம்சியோட பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ கம்ப்ளீட் நியூட்ரிஷன், கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னாரு எலோவேரா பிகாஸ் அதுதான் உங்களை டிடாக்ஸ் பண்றதுக்கு, கிளென்சிங் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்க கோ இன்டு டிசீஸ், ரைட், டிசீஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னாக்கா தென் யூ வில் கோ இன்டு டிசபிலிட்டி. அப்ப இந்த டிசீஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த டிசபிலிட்டி ஸ்டேஜ்க்குள்ள தான் இந்த மெடிக்கல் சயின்ஸ் வரும். டாக்டர் கம் நீங்க வந்து டாக்டரை தேடி போகணும். ஓகே, மெடிக்கல் வேர்ல்ட். ஸோ அப்ப இஸ் யானா பிகாஸ் அ லாங் டேர்ம் அன்மேனேஜ் டிசீஸ் அண்ட் ஆல்சோ பெர்மனன்ட் டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, so people end up in kidney failure, end up dialysis and heart patient. People in இன்சுலின் இல்லை அப்படின்னா they have to depend with the insulin. அப்போ இதுதான் பெர்மனன்ட் டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ சேம் டைம் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா யூ வில் ரிடியூஸ் குவாலிட்டி ஆஃப் யோர் லைஃப். ஸோ அப்போ இந்த டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளோட ஐஎம்சி இஸ் கம் அட் த ரைட் டைம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 வருஷம் முன்ன வந்து எல்லாரும் இறந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், பிகாஸ் ஆஃப் வைரஸ். ஓகே, இந்த மாதிரி. ஆனா இன்றைக்கு லாஸ்ட் 20-30 இயர்ஸ் மக்கள் இறக்குறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் கேன்சர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி வியாதி வருது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த என்வாயரன்மெண்ட், இந்த உலகத்துல தான் வி கோயிங் டு லீவ் ஃபார் நெக்ஸ்ட் 30, 40, 50 இயர்ஸ். அப்ப இன்னைக்கு வந்து அதை நம்ம அப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரிவென்ஷன் கேர் எடுக்கல அப்படின்னா then we also will end up into the kind of life. இப்போ அவங்ககிட்ட காமிச்ச அந்த டெஸ்டிமோனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சீக்காண்டி. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா ஓகே அவங்க தேங்க் காட் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கரெக்டாக வேலை செஞ்சிருக்கு. அப்போ யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி ப்ராடக்ட் ஃபார் தோஸ் பீப்புள் ப்ரிவென்ஷன் கேக்கு. ஓகே, பீப்புள் இந்த ப்ரிவென்ஷன் கேக்கு வியாதி வராத முன்னுக்கு வருமம் காப்போம் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் இஸ் ஐஎன்சி ப்ராடக்ட், அதாவது நம்மளோட அந்த எம்செட் மிராக்கிள் செட். ஓகே, அதே உங்களுக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இஸ் 50-50. ஓகே, 50-50, ரைட்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா டோன்ட் ட்ரீட் ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து ஒரு மெடிசனா ட்ரீட் பண்ணாது, சாப்பிட்டோன்னே குணமா. பிகாஸ் இது வந்து ஸ்டீராய்ட் இருக்காது, கிடையாது, இது ட்ரக்ஸ் கிடையாது. ஓகே, லைக் வேர் த மெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் வேர்ல்ட் உங்களுக்கு கொடுக்குறது எல்லாம் ஸ்டீராய்ட் ட்ரக்ஸ், அதில் தான் இமீடியட் ரிசல்ட் பார்க்குறீங்க. ஓகே, பட் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு டிசீஸ் இருந்து யூ கோ இன்டு டிசபிலிட்டி, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க குறைஞ்சபட்சம் 90 to 180 days, 3-6 மாசம் நீங்க கன்சியூம் பண்ணாதான் நீங்க ரிசல்ட்டை பார்க்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பொருள் மூலியமா அவங்களுக்கு வந்து நன்மை அடையணும் அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் 90-180 நாள் 3 to 6 months கன்சிஸ்டன்டா எடுத்தாங்கன்னா அவங்க வித்தியாசத்தை பார்க்கலாம். இதுதான் எங்களோட லாஸ்ட் 24 months 24 மாசம் ஜேர்னில நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. பட் இந்த ப்ராடக்ட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் இன்னும் அந்த டிசீஸ் ஸ்டேட்க்கு போகாம இருக்கிறவங்க. ஓகே, யாருக்கெல்லாம் எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படின்னா இதை நீங்க கண்டினியூ எடுத்தீங்க அப்படின்னாக்கா யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். இது ஏன் நாங்க சொல்றோம்னா இந்த ரீசன்ட்லி இந்த லாஸ்ட் 2 months எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து இந்த குவாண்டம் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் அனலைசர் வச்சு ஒன்று கெஜெட் கொண்டாந்துருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் போய் செக் பண்ணும் போது whoever existing ஐஎம்சி அசோசியேட் மெம்பரு அவங்கள ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. அப்பதான் தெரிய வந்துச்சு பிகாஸ் அவங்க எல்லாம் வந்து பின் கன்சியூமிங் ஐஎம்சி ப்ராடக்ட் ஃபார் லாஸ்ட் 1 year, 1.5 years, 2 years. பட் அதே ஒரு புது ஆள் வரும்போது we can see the difference. ஸோ இதுதான். ஓகே, ஸோ அப்போ என்னன்னு சொல்ல வரேன்னாக்கா இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் இஸ் ஒர்க் வெரி வெல் ஃபார் as a prevention care and same time help people already went into disability. ஸோ அப்போ இந்த டிசபிலிட்டி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா when you go to medical world அங்க வந்துட்டு against என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தது 5வது மரணம் தான், டெத். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னன்னா இட்ஸ் இன்விட்டபிள் பட் ப்ரீமெச்சூர் டெத்ஸ் ஆப்ஷனல். அதாவது இன்றைக்கு இறப்புறது வந்து இட்ஸ் ஆப்ஷனல். எப்படின்னு சொல்றேன்னாக்கா
lifestyle decide your lifespan. ஓகேங்களா? ஸோ அப்போ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகே, நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணா சாய்ஸ், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஏன்னா you have a proper digestion with a proper detox, you can live healthy and longevity. அதே இது ரெண்டையும் நீங்க neglect பண்ணிட்டீங்க அப்படின்னா then you end up into disease, disability and மரணம் தான். ஓகே, அப்ப early start early to correct your digestion and support your detox. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 5 D of very important. ஓகே, இது வந்து நம்ம வந்துட்டு ஐஎம்சி காண்டி தான் இதை நம்ம பேசுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபேக்ட்ஸ். ஓகே, it was shared by டாக்டர் அசோக், நம்மளோட டாக்டர் ஏகே. ஸோ அதனால என்ன சொல்றோம்னா, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வெளியில போய் நம்ம மக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் we need to help them. Alright, அப்ப இது நம்ம ஷேர் பண்றதுனால இதுதான் நேச்சுரலி the income part. Okay, so அப்ப அந்த income part I will share with you. So the key message இங்க என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, சரியான digestion and early detox will prevent you from disease and live a healthy lifestyle with IMC. அதாவது ஏன் எல்லாரும் இந்த கன்சியூம் பண்ண அப்படின்னா எலோவேரா ஃபார் டிடாக்ஸ், சிபக்தான் எனர்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் 76 வெள்ளி, பேசில் 26 வெள்ளி, துமரிக். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 177 வெள்ளி தான். அப்ப இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல்ல 177 வெள்ளின்னு சொல்லும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரி வெரி அஃபோர்டபுள் பிரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வெளியில வந்து எவ்வளவு பேர் வந்து 500 வெள்ளி, 600 வெள்ளி, 1000 வெள்ளின்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே பெவரேஜ்ல இருக்கிறதுனால நீங்க இதை மந்த்லி க்ரோசரி லிஸ்ட் வாங்குறீங்க, வீட்டுக்கு அரிசி வாங்குறீங்க, சீனி வாங்குறீங்க, பால்மா வாங்குறீங்க, இந்த 177 இந்த 4 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் லீவ் அ டிசீஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி அஃபோர்டபுள் ப்ராடக்ட் விச் கம்ப்ளீட் நியூட்ரிஷன், complete protection, உங்களை வந்து from go into the free disease free life. ஓகேங்களா? alright, so சொல்லிட்டு அடுத்தது வந்து let me share on the